ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். சிலோன் சமையலில் இன்றைக்கி நாங்கள் புளிப்பழசிக்காய் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புளசிக்காய் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. நாங்கள் இதை மிச்சம் விருப்பமாக சாப்பிடுவோம். அடுத்தது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தாய்மார்கள் மிச்சம் விரும்பி தின்ற ஒரு சாப்பாடும் இந்த புளசிக்காய்னு சொல்லலாம். இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் இதில் தந்திக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்செடுக்க போகிறேன். இது மாதிரி தோலை சீவி சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற அந்த புளசிக்காவை நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அது ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி இதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், அடுத்தது ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் நான் தேங்காய் பாலை சேர்த்திக்கிறேன். அதோட இதுக்கு கொஞ்சம் கொரக்காய் சேர்த்திக்கொள்ளணும். இது கொஞ்சம் புளித்தன்மை இருந்துச்சுன்னு தான் நல்லா இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக மிளகாய் தூள், 2 கரண்டி மாதிரி மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. உங்களோட உரப்புக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு துண்டு ஏலக்காயும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உளுவரிசி இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இன்னொரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இஞ்சி வெள்ளைப்பூட பச்சை வாசனை நல்லா போன பிறகு இதையும் இந்த புளசிக்காவோடு நாங்கள் சேர்த்திக்கொள்ளணும். இதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நாங்கள் எங்களோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு தான் இதை ரெசிபி நான் போட்டிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சிலோன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.